ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த Gama Gama Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன, ஒரு அல்டிமேட், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. அது என்ன கேட்கலா, கோழி பச்சைக்காய் மசாலா. அதாவது பச்சைக்காய் அதை தான் பச்சைக்கான்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த காய் என்ன காய் கேட்டிங்கன்னா, நம்ம சுரக்காய் போட்டு பண்ண போகிறோம். சுரக்காய் வந்து ஆல்வேஸ் வந்து இந்த நான்வெஜ்ஜில் போகிறதுக்கு வந்து வெரி குட்டான ஒரு ப்ரிப்ரேஷன் அது. அதாவது அந்த காய் அது அந்த ரெசிபிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் ஆகட்டும், கருவாடாகட்டும், இல்லை நெத்திலி மீனாக இருக்கட்டும், நெத்திலி கருவாடாக இருக்கட்டும், அப்படின்னா எறாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்கும் அந்த குழம்போட மசாலா சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த சிக்கன் வச்சு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணியிருக்கோம். அது என்ன கேட்டிங்கன்னா, இதில் தேங்காய் பால் போடுவேன். அந்த தேங்காய் பால் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து அந்த சுரக்காவும் அந்த சிக்கனை வேகும் போது கொஞ்சம் தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். கடைசியாக தேங்காய் பால் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த ரெசிப்பியில். எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துருக்கேன். கோழி பச்சைக்காய் மசாலா தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, சுரக்காய் 1 கப்பு அதாவது 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய் பொடி 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் சிறிதளவு, கரம் மசாலா சிறிதளவு, முழு சோம்பு 1/2 டீஸ்பூன், இடிச்ச பூண்டு 10, வரமிளகாய் 3, வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய்பால் 1/2 மூடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தாளிப்பு போட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாசத்துக்கு சோம்பு யூஸ் பண்ணுறேன். சில பேர் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அப்படி போடுவாங்க. ஆனால் நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட மாட்டேன். ஒன்லி சோம்பு மட்டும்தான். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து சோம்பு போட்டு போட்டு பழகிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அந்த சோம்பு மட்டும் நான் தாளிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வரமிளகாய் நம்ம பிச்சு போட்டிருக்கேன். இதோட ஒரு 4 பச்சை கருவேப்பிலை, இந்த இடிச்சு வச்சுருக்க பூண்டு, இதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிங்க. வதக்கிறதுனா நீங்கள் எப்படி வதக்கணும்னா, தனித்தனியாக வதக்கக்கூடாது. இந்த பூண்டு லைட்டாக வதங்கணும், இந்த காஞ்ச மிளகா லைட்டாக வதங்கணும், அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ ஏன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த வெங்காயோட தன்மை மாற ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் பெப்பர் மசாலா பண்ணுறீங்க, ஒரு ஒரு சுக்கா மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்த பொருளை போடலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த மசாலா மாதிரி தேவை, பச்சைக்காய் மசாலா சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மசாலா மாதிரி வேணுன்னா, அந்த வெங்காயம் வந்து ஒரு 30%, ஒரு 25 to 30% வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சுரக்காய், இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இந்த ப்ரிப்ரேஷன் முடித்த பிறகு இந்த வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கும். அந்த வெங்காயமும் கம்ப்ளீட்டாக வந்து வதங்கி முடிச்ச பிறகு முழுசாகவும் தெரியும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலானா அந்த வெங்காயம் தான் மசாலா கொடுக்க போகிறோம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டுறேன். இந்த சிக்கன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் மிக்ஸ்ட் பீஸாக வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து போடும்போது லெக்கு, ப்ரெஸ்ட்டு அப்படி பர்டிகுலராக மிக்ஸ் பண்ணி போடணும்ல. நீங்கள் கறிக்கடைக்கு போயிட்டு நேராக பைக்கரில் போயிட்டு வாங்கி வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுங்க. முக்கியமாக இந்த கை பகுதியெலாம் வந்து எலும்போடு இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதுக்கு. இப்போ இந்த தாளிப்போட நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா ஒரு செகண்ட் லைட்டாக வதக்குங்க, ரொம்ப நேரம் வதக்காதீங்க. சிக்கனில் அப்புறம் வந்து உப்பு இறங்கலாம் நல்லா இருக்காது, அதனால நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு, இதோட அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக போடுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா அப்படி லைட்டாக அப்படி டாஸ் பண்ணணும். இப்படி பேன் டாஸ் பண்ணும்போது என்னன்னா, ஒன்றோட ஒன்று ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நடுவில் கரண்டி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அப்படி சுற்றினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். அதனால தான் இப்படி சொல்கிறேன். வீட்டில் இப்படி பண்ண மாட்டீங்க, அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுவீங்க. பட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் ரிஸ்க்கும் இல்லை இதில். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றியாச்சு. தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றுறேன் இந்த தலை. எதுக்கு இந்த தேங்காய் பால் நான் ஊற்றுறேன்னா, அதாவது அந்த காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அந்த தண்ணி ஊற்றி சிக்கன் குக் பண்ணும்போது என்னென்னா, அது காரத்தன்மை மட்டும் தான் இழுக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அந்த கொஞ்சமாக தேங்காய் பால் இதில் போட்டு குக் பண்ணும்போது அந்த தேங்காயோட தன்மை என்ன, கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும், ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால அந்த தேங்காய் வந்து அந்த சிக்கனோட சேர்த்து குக் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
அந்த காரம் ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு இனிப்பு தன்மை லைட்டாக இருக்கும். இனிப்புனா சக்கரை போட்ட இனிப்பு இல்லைங்க, தேங்காயோட அந்த இனிப்பு தன்மை லைட்டாக ஒரு மைல்டாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த தேங்காய் பாலை போட்டிருக்கேன். இப்போ இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுன்னு சொல்லி விடுங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க அந்த ஸ்பைசஸ் போடுறோம், ஒரு சுரக்காவும் போட போகிறோம். ஏன்னா இந்த சிக்கனில் வந்து ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் பால் போட்டு லைட்டாக அது கொதி வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பைசஸ் பவுடர் அடுத்தது போடணும். சரிங்களா? 2 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து காமிக்கிறேன். அந்த தேங்காய் பால் பாருங்கள், அப்படி கொதி திக்காக இருக்கும், லைட்டாக ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க அப்படியே கெட்டியாகிடும், ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஸ்பைசஸ் பவுடர் இப்போ சேர்க்க போகிறேன். அதாவது மல்லித்தூள். மல்லி வந்து எப்பவுமே நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது ஒரு பொருள். அதுக்கப்புறம் மிளகாய் வந்து காரத்தன்மை நமக்கு வேணும், அதனால காரத்துக்காக மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். கடைசியாக வந்து சோம்பு பவுடர் போட போகிறேன். கரம் மசாலா பவுடரும் சோம்பு பவுடரும் இப்போ நீங்கள் போட்டுன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வீணாக போயிடும். கடைசியாக வாசத்துக்காக மட்டும்தான் அந்த சோம்பு பவுடரும் கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறோம். அதனால் அடுப்பை விட்டு இறக்கிறதுக்கு அப்படி முன்னாடி நீங்கள் போட்டு இறத்தா போதும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த காய், இந்த பச்சைக்காய் சொன்ன பார்த்தீங்களா, பச்சைக்காய்னா நம்ம தலைவர் இவர் தான், சுரக்காய். இந்த சுரக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி போடுங்க. அதே டைமில் இந்த சுரக்காய் எவ்வளோ போடணும், இந்த சிக்கன் எவ்வளோ போடணும், சிக்கனோட அளவு தான் அதிகமாக இருக்கணும், சுரக்காயோட அளவு கம்மியாக இருக்கணும். நீங்கள் சுரக்காய் ரொம்ப அதிகமாக போடுங்கன்னா சில பேருக்கு வந்து என்னடா இது வீட்டில் ஏதோ சிக்கன் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா சுரக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி ஒரு பேச்சு வரும். அதனால் அப்படி விருப்பப்படுறவங்க நீங்கள் போட்டுக்கங்க, ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ போட்டிருக்கேன்னா இப்போ இது வந்து அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இந்த இடத்துல திருப்பியும் அந்த சுரக்காவும் இந்த சிக்கனும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால் இவரை நம்ம வந்து லைட்டாக வேகட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த சுரக்காவும் சிக்கனும் வேகட்டும். அதே டைமில் இந்த தேங்காய் பாலை கடைசி அப்படி மேலே ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். எப்படி? அப்படி இருக்குங்க. வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சிக்கனும் அந்த சுரக்காவும் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு எடுத்து கரண்டி காமிக்கிறேன். அந்த மசாலா சொன்னல எப்படி எப்படி இந்த சுரக்காவும் சிக்கனும் வெந்த பிறகு எப்படி இருக்குது அந்த மசாலா கான்செப்ட் வந்துச்சா? இப்போ அந்த வெங்காயம் தெரியும், அந்த சுரக்காய் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, அந்த சிக்கன் எல்லாமே அப்படி பார்க்குறது தெரியும். இப்போ இந்த இடத்துல நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வெந்துருச்சு, முழுமையாக இந்த சிக்கன் வெந்துருச்சு, காயை வந்துருச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுப்போட ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். எப்படி? கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இவரை எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணுறோம். போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுறோம். இப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த மசாலா ரொம்ப காரமாக இருந்தாலும் லைட்டாக டைல்யூட் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது ரொம்ப நேரம் குக் பண்ணினா என்ன ஆகுனா இந்த இடத்துல அந்த தேங்காய் பாலோட தன்மை தெரியாது, அந்த டேஸ்ட் தெரியாது. அப்படி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரண்டியில் கொஞ்சம் தேங்காய் பால் அப்படி லைட்டாக ஊற்றி சும்மா ஒரு அதிகபட்சம் 1 நிமிஷம் அப்படி இருந்தால் மட்டும் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு கடைசியாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்பூன் வேண்டாம், அதிகமாக போயிடுச்சு நல்லா இருக்கா கரம் மசாலா. சும்மா சிட்டிகை இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கரம் மசாலா, இது போதும் இந்த குவான்டிட்டி. சும்மா லைட்டாக சிட்டிகை கரம் மசாலா அந்த வாசத்துக்காக போடுறேன். அதுக்காக சோம்பு வந்து சும்மா லைட்டாக அப்படி போட்டு திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நம்மளோட சிக்கன் பச்சைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளேட்டில்
ரெசிபி, சிம்பிள் ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க எப்போ மசாலாவை. ஆனால் இந்த மாதிரி காய் போட்டு தேங்காய் பால் போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக திருப்பி தேங்காய் பால் போட்டு கம்ப்ளீட் பண்ணினா தி பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். சுட சுட சாப்பிடுங்க, ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.